யோ காலிங், தாத்தா என்ன அரண்மனைக்குள்ள வந்துட்டு போலான்னு சொன்ன உடனே ஆளு விட்டு கூப்பிடுறியா? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. சண்டைக்காரங்கால விடுறத விட சாட்சிக்காரங்கால விடுறதே மேலு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன ஹெல்ப்? நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். எந்த பொண்ணு? இந்துவே. கல்யாணம் பண்ணிக்கோ. அவ மாட்டேங்கிறா. அப்ப வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, நான் அவளை ஆத்துல பிக்ஸ் பண்ணிட்டேன். வெளியே எடுத்தறிய முடியல. நீதான் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஐடியா? வேற ஐடியா இருக்கணுமே. இங்க வா, ஓடிப்போ. இந்த ஒரு பூ போதுமே இந்த கவுக்க. என்ன இந்த போறாள இவகிட்ட பேசுறதுனால 6 முளை பூ வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பூவை இந்து கவுந்துருவாளா? ஒரு நேரம் வச்சு மரியாதையா போச்சுப்பா. நோ மிஸ்டர் காலிங், இந்த பூவை இந்துகிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ, நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கர் எதுக்கு தேவை? என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. ஓ, அந்த பூ மேட்டர் ஒர்க் அவுட் ஆச்சு போட்டுருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதும்போதே தெரியுதே. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அந்த பூவை வாங்கிட்டு ஆசையை சிரிச்சதெல்லாம் உங்களை பார்த்துதான். அப்படி என்ன அமிக்க அமிக்க எழுதுறீங்க? அது கொஞ்சம் வாசிங்க. கரெக்டா தான் எழுதிருக்கேன். வாசிங்க. அட என்னப்பா, என் அக்கா மகள் இந்துவுக்கு உன் தாய் மாமன் 1000 கோடி ஆசீர்வாதங்களுடன் வரையும் மடல் என்னவென்றால் இந்த இடத்த கவனி. ஐயோ, நலம் நலமறியா அவா. ஏன் உங்க அக்கா மக என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலையா பாக்குது? ஒரு குவீனுக்கு எழுதுற மாதிரி அழகா எழுத வேண்டாம்? குயினா யாரு?